வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் ஸ்ரீ சங்கரா மேட்ரிமோனி வழங்கும் கல்யாண மஸ்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். காலம் அறிந்து பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க. அது பயிர்களுக்கு மட்டும் இல்லைங்க, மனிதருக்கும் தான். மனிதர்கள் கூட எந்த காலத்தில் எந்த நேரத்தில் திருமணம்ங்கிற பந்தத்துக்குள்ளே போகணும், இதனால் என்னென்னங்கிறது பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியும் கலந்து சிறப்பிக்க வந்திருப்பவர் வேறு யாருமே இல்லைங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையான 10 மணிக்கு யார் வருவாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஜோதிஷ் ஆர் சீதாராமன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. வணக்கம். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் திருமணம் முன்னாலே சில பேர் ஆசையாக அன்போடு நல்ல சந்தோஷத்தோடு அந்த ஒரு மாத காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக அந்த பெரிய ஒரு நிறைய குடும்பங்கள் ஒன்றிணைந்து அந்த இருவரை சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை சுபீட்சமாக இருக்குதா? நிறைய பேர் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க வாழ்க்கைக்குள்ளே எப்படி இருக்கணுங்கிற வழிமுறையில் சொல்லித்தரத்துக்கு யாருமே இல்லை. அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்கள். திருமணம் பந்தம் ஒரு சாதாரண நிகழ்ச்சியோ சடங்கோ அல்ல. அது ஒரு தெய்வீகமான விஷயம், ஒரு புனிதமான விஷயம். ஒரு தம்பதி எப்படி இருக்கணும்னு புராணங்கள் சொல்லுதுனாக்க, லக்ஷ்மியும் நாராயணனையும் போல், ரதி மன்மதனை போல், பூமாதேவியும் வராகரையும் போல், வராக சுவாமியும் போல். அது எப்படின்னாக்க, லக்ஷ்மி நாராயணன் போல் செல்வத்துடன் வாழ வேண்டும், இருப்பதை கொண்டு சுபிஷமாக வாழணும். செல்வத்தோடு வாழணும், அதுக்காக பெரிய கோட்டீஸ்வரலாக இருக்கணும் இல்லை, மன மகிழ்ச்சியோடு இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். ரதியும் மன்மதனை போல் வாழ வேண்டும்னாக்க அன்புடன் வாழ வேண்டும், பரஸ்பரம் அன்போடு வாழ வேண்டும். பூமாதேவியும் வராக சுவாமியும் போல் வாழ வேண்டும்னாக்க பூமாதேவி போல் பொறுமையுடன் வாழ வேண்டும். ஸோ அந்த பொறுமை, அன்பு, செல்வம், ஒரு சுபிட்சியுடன் சேர்ந்து வாழ்கின்ற குடும்பம் சிறப்பான குடும்பம். இது புராணத்தில் சொல்லியிருக்கு. புராணங்கள் நமக்கு சில விளக்கங்களை தருகின்ற ஒரு விஷயம். வேதம் சொல்லுகின்ற உபதேசங்களை சாஸ்திரங்கள் நமக்கு சுருக்கமாக எடுத்து சொல்கிறது, உரைகளாக எடுத்து உங்களை வழிகாட்டுகிறது. புராணங்களை உங்களுக்கு எடுத்து கூறுகிறது, இந்த சூழ்நிலைகளில் இப்படி இருக்கணும், இல்லை இதுதான் வழி என்று சொல்லுகின்றது. அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக காமிக்கிறது இதிகாசங்கள். ஸோ நம்ம வேத வழியில், சாஸ்திரத்தின் வழியில், புராணங்களின் அடிப்படையில் இதிகாசத்தை ஒரு முன்னோடியாக வைத்துக்கொண்டு வாழ்க்கை முறை அமைத்து கொண்டோம் என்றால் ஒரு அமைதி, சுபிட்சம் தானாகவே இருக்கும். இந்த நெறிமுறைகளை விட்டு நம்ம அகலாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான கெடுதலும் வராது. இன்னொன்று இது வெறும் சடங்கு மட்டும் இல்லை, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு, பின் வரக்கூடிய பல தலைமுறைகளுக்கு நம்முடைய பண்பாடு, கலாச்சாரமெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற ஒரு அமைப்பு. ஒரு கட்டுக்கோப்பான குடும்பத்தினால பல நன்மைகள் விளையக்கூடியும். தனக்கு மட்டுமில்லை, சமுதாயத்துக்கே நன்மைகள் விளையக்கூடியும். நம்முடைய தேகம் ஒரு கோவில். அதில் ஆத்மா தெய்வம். இதில் பிரகார தேவதைகளாக, ஒரு கோயிலில் பல பிரகாரங்கள் இருக்கு. பிரகார தேவதைகளாக மார்பிலே மகாவிஷ்ணு, மனதிலே சந்திரன், சித்தத்திலே ருத்திரன், மூக்கில் வாயு, இரத்தத்தில் வருணன், கண்களிலே அக்னி, வாக்கிலே அக்னி. ஸோ இப்படிப்பட்ட தேவதைகள்லாம் உறந்து கொண்டிருக்கிறார். இப்போது ஒரு தேவதா ஸ்தானமாக நினச்சி நம்மளை நாமே சரிப்படுத்தி கொண்டு ஒரு மேன்மையான நிலையில் நம்முடைய உடலையும் மனதையும் வைத்துக்கொண்டு செயல்களை வைத்துக்கொண்டு இருப்பது ஒரு சிறப்பான வழி. அது மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையில் குடுக்கல் வாங்கல்றது ஒரு வரவு செலவு கணக்கு இல்லை. இது ஒரு பந்தம், ஒரு கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்களே, ஒரு பந்தம். ஸோ அதில் எந்த விதத்துலேயும் குறைபாடு வந்துடாமல் அதை பார்த்துக்கணும். புராணங்களில் நமக்கு சில விஷயங்களை சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இணை இது கிடையாதுன்ற மாதிரி. அப்படி வரும்போது மாதாவுக்கு இணையான தெய்வம் கிடையாது, தந்தைக்கு இணையான குரு கிடையாது, சூரியனுக்கு இணையான தெய்வம் கிடையாது, காயத்ரிக்கு இணையான இல்லை அதுக்கு மேலே எந்த மந்திரமும் கிடையாது, கங்கை நதிக்கு ஒப்பாக நதி கிடையாது, வேதத்தை மிஞ்சிய, வேதத்தை தாண்டிய இல்லை வேதத்துக்கு இணையான ஒரு வழிகாட்டியோ இதுவோ நெறியோ நூல்களோ கிடையாது. மனைவிக்கு சாஸ்திரத்துக்கு இணையான வழிகாட்டி கிடையாது.
அது மாதிரி மனைவிக்கு இணையான மந்திரி கிடையாது. இது வந்து புராணங்களில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கணவன் மனைவின்ற ஒரு பந்தம் வேத நெறிகளோடு வாழ்ந்தால், விட்டு கொடுத்து வாழ்ந்தால், சிறப்பாக வாழ்ந்தால், பொறுமையுடன் வாழ்ந்தால், அன்புடன் வாழ்ந்தால் ஒரு சிறப்பான பந்தம். இதை உணர்ந்துக்கிட்டாங்கன்னா எல்லார் குடும்பத்திலையும் அமைதி, மகிழ்ச்சி நிச்சயம் இருக்கும். இதில் மதிப்புங்கிறத ஒருத்தர் எப்படி மதித்து நடக்கணும்? மதித்து நடக்கிறதில்ல, ஒருத்தர் கலந்து பேசி ஆலோசித்து கொண்டு, சில கருத்துக்களில் சில நேரத்தில் உங்களுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கும், என்னுடைய பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும்னு சில பேரை உத்தேசித்து கொண்டு அது புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது தான். பெரியோர்கள் அறிவுரை ரொம்ப தேவை. தானாக சில முடிவுகளை எடுப்பதை விட இந்த சூழ்நிலையை பெரியவர்கள் வேறு மாதிரி சந்திச்சிருப்பாங்க. அவங்களுடைய அனுபவம், அதுலேருந்து அவங்க சிறப்பாக வெளியில் வந்த சூழ்நிலைகள், அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்ச சூழ்நிலைகள், பாதகமாக அமைஞ்ச சூழ்நிலைகளை பெரியவர்கள் ஆண்டு அனுபவித்திருப்பார்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ சுயமான முடிவை ஒரு நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரியவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அவங்களும் ஒரு கலந்து ஆலோசித்து நான் இப்படி நினைக்கிறேன், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டு செய்தால் சிறப்பாக இருக்கும். சார், முதல்ல சொல்லியிருந்தீங்க இந்து சமயத்தில் வந்து இந்து புராணங்கள் படி பெண்களை வந்து எல்லா இடத்துலையும் உயர்வாக தான் மதித்து நடக்கிறாங்கன்னு சொல்லி, அந்தளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த காலகட்டத்திலையும் சரி, ஏன் விவாகரத்துங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க திருமணம் ஆகியும்? அதான் இப்போ வந்து புரிந்து கொள்ளுதல் வந்து ரொம்ப குறைவாயிட்டுது. புரிந்து கொள்ளுதல் ரொம்ப குறைவாயிடுச்சுனாக்க ஒரு அவசர உலகம், ஆசைகளினால் உந்தப்படுகின்ற உலகமாக இது இருக்கிறது. ஸோ ஆசையும் கோபமும் நம்மளை ஆட்சி செய்கின்றன. புத்தியும் சாதுரியமும் ஆட்சி செய்ய வேண்டிய இடத்துல ஆசையும் கோபமும் ஆட்சி செய்கின்றது. இந்த ஆசை தவறுன்னு மகான்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. திருப்பி திருப்பி வேதத்துலேயும் சொல்லிகிட்டே இருக்கு. ஒரு செல்ஃப் கண்டென்ட்டாக இருக்கிறவங்க போகிறோம், இதுதான் இதோட இது எனக்கு திருப்தி என்ற மனதுடன் வாழ்கிற மனிதன் சிறப்பாக வாழ்வான்றது பெரியோர்கள் மகான்கள் எல்லாரும் எல்லா வேதத்துலேயும் சொல்லியிருக்கிறது அதுதான். இந்த ஆசைன்றது வந்து ஒரு பந்தம்ன்ற கயரில் ஒரு நம்மளை கட்டுறாங்க, கட்டி கிணத்துக்குள்ளே இறக்குறாங்க. ஸோ உங்களுடைய தேவைகளை எடுத்துக்கிட்டு அந்த கயிறு மேலே இழுக்கப்படுகிறது, பந்தம் மேலே இழுக்குது, வெளியில் வந்து கொட்டுறீங்க அந்த தண்ணியை. மறுபடியும் தீர்ந்த குடம் காலியாகணுன்னா மறுபடியும் ஆவலால் உந்தப்பட்டு ஆசையினால் உந்தப்பட்டு மறுபடியும் கிணத்துக்குள்ளே போகுது. ஸோ பந்தம் என்ற கயிறு நம்ம மனசுன்ற குடத்தை மேலேயும் கீழும் ஏற்றி இறக்கி கொண்டிருக்கிறதுனால தேவைக்கு அளவில்லாமல் போகுது. தேவைக்கு மேலே இருக்கிற பாத்திரம் நிரம்பி வழிந்தாலும் அதில் மேலும் மேலும் போட்டுக்கொண்டே இருக்கணுன்ற சூழ்நிலை அமையுது. இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு நிதானம், அமைதி வந்துச்சுன்னா வாழ்க்கையில் வந்துடும். இந்த பொறுமை, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு அதிகமான ஆசை இதெல்லாம் தவிர்க்காமல் அதேபடி நீங்கள் சொல்கிறபடி வாழ்ந்தால் கூட அதில் ஹாரோஸ்கோப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதன்படி அவங்கள எப்படி அதை ஆட்டி படைக்குது, அது எப்படி நம்ம பொருத்தம் பார்க்கணும் சில விஷயங்களை? இல்லை, திருமண பொருத்தம்ன்றது வந்து ஜாதக பிரகாரம் உள்ள பொருத்தம் வந்து மிக ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு களத்தர ஸ்தானத்துக்கு உண்டான பொருத்தம் சம பொருத்தமாக இருக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், விவாகமும் விவாதமும் சமமாக உள்ளவங்க தான் நடத்தணும். ஒரு பாவம் புண்ணியங்கள் எப்படி இருக்கிறத பார்த்து பாவத்துக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை இதுக்கு ஏற்ற மாதிரியும் உண்டு. சில தெய்வீக திருமணங்கள்லாம் வந்து தெய்வத்தினாலே விதிக்கப்பட்ட ஒரு கடமைகள் பிரகாரமே சில இதெல்லாம் திருமணங்கள்லாம் நடக்கும். அது நல்லபடியாக ஒரு பொருத்தம் பார்த்து தெய்வ அனுகூலத்தோடு நடக்கக்கூடிய திருமணத்தினால குடும்பத்துக்கும் நன்மை, திருமணம் செய்தவர்களுக்கும் நன்மை, சமுதாயத்துக்கு நன்மை கிடைக்கும். அந்த தெய்வீக திருமணம்னு எதை சொல்லுங்க? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய திருமணங்கள் உண்டு. அதனால சமுதாயத்துக்கு கூட நல்ல பலன் உண்டு. உதாரணத்துக்கு கௌசிக முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். கௌசிக முனிவரோட மனைவி பேர் ஹேமாவதி. இந்த கௌசிக முனிவர் ஹேமாவதி தம்பதியருக்கு ஒரு பெண் பிறந்தாள். அவர் பேர் சத்தியவதி. அப்போது பிருகு முனிவர், சமகாலத்து பிருகு முனிவர், அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் பேர் ரிஷிகர்னு பேர். இந்த திருமண வயது வந்தோடனே ரிஷிகர் வந்து பெண் கேட்டு கௌசிகர்கிட்ட சத்தியவதி திருமணம் செய்து கொடுங்கன்னு சொல்லி போகிறார். கௌசிகருக்கு அவருக்கு ஒரே பொண், அதில் வந்து விருப்பம் இல்லை. இருந்தாலும் ரிஷிபுத்திரர் கேட்கிறார். ஸோ இவன் கல்வியிலே, ஞானத்திலே, பக்தியிலே, சிரத்தையிலே சிறந்தவனான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சோதனை வைக்கிறார். ஒரு காது மட்டும் கருத்து,
உடல் முழுக்கும் தூய வெண்மையுடன் கூடிய ஒரு குதிரையை கண்டுபிடிச்சு கொண்டு வா, நான் என் சத்தியவதியை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்றார். இது வந்து அவருக்கு பெருசாகவே தெரியல ரிஷிகருக்கு. அவர் நேராக போய் வருணனை தியானம் பண்ணுறார். வாயு வேகத்தில் போகக்கூடிய குதிரை ஒன்று எனக்கு வேணும்னு சொல்லி வருணனை கேட்குறார். வாயுகிட்ட கேட்கல. வருண பகவான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு குதிரையை வந்து அடையாளம் காட்டுகிறார். இந்த குதிரையை அடையாளம் காமிச்சு கொடுத்துட்றாங்க. இந்த கௌசிகர்கிட்ட வந்து பெண்ணை திருமணம் செய்யணும்னு கொடுத்த வாக்கை தவற முடியாமல் கௌசிகர் சத்தியவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அப்போ வந்து பெண்ணை அழைச்சிட்டு போய் திருமணம்லாம் முடித்து அவள் வந்து கருவுற்று இருக்கும்போது அன்னத்தினால ஒரு மந்திர பலத்தை கூட்டிய சருன்னு பேர் அதுக்கு, சருக்கையை வந்து கொடுக்குறார். சருக்கைன்ற காரணம் என்னென்னா பலத்துக்காக சாப்பிடுகின்ற சாத்துக்கு பேர் பருக்கை. சத்தான விஷயங்கள் ஞானமான விஷயங்களை வரணும், புத்திரன் உருவாகணும் சொல்லி மந்திரனால் ஜபித்து அன்னத்தில் கொடுக்கறது வந்து சருக்கை, சருன்னு பேர் அதுக்கு. ஸோ இதை பார்த்து கௌசிகர் வந்து அவருக்கு இருந்து ஒரே பெண்ணுங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு இல்லையா. அதனால் தன்னுடைய மனைவிக்கு அவர் ஒரு சருக்கையை உருவாக்கி கொடுக்குறார். ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும் வந்து ஜமதக்னி முனிவர் பிறக்கிறார். கௌதம முனிவருக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்குது, அதுதான் விஸ்வாமித்திரர். ஸோ விஸ்வாமித்திரர் வந்து நமக்கு காயத்ரி மந்திரத்தை தந்தார். அந்த மந்திர பலத்தை சொல்கிறேன் நான். தெய்வ அனுகூலத்துடன் செய்யப்பட்ட வேத மந்திரனால் உருவாக்கப்பட்ட ஒரு சத்தான இதை சாப்பிட்டதுனால விஸ்வாமித்திரரும் காயத்ரி மந்திரம் நமக்கு கிடைச்சிது. இது மாதிரி ஜமதக்னி வந்து ஜமதக்னியோட புத்திரர் தான் வந்து பரசுராமர். ஸோ திருமணங்கள் அதுக்குள்ளே இருந்து நீங்களும் பார்த்தீங்க, அவர் வந்து முடியாத ஒன்று கேட்குறார், அதை வந்து கொண்டு வந்து தர்றாரு, நிறைவேற்றுகிறார். இறை அனுகூலங்களுடன் கூடி நம்ம மனித சமுதாயத்தை உய்விக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் கிடைக்கணுன்றதுக்காக விஸ்வாமித்திரர் வருகிறார். ஸோ தொடர்ச்சியாக சமுதாயத்துக்கு நல்லதே கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ அது முறையாக இறை அனுகூலத்துடன் செய்தால், சாஸ்திரப்படி செய்தால் சிறப்பான பலன்களும் அதனால் சமுதாயத்துக்கு சிறந்த பலன்களும் நிச்சயம் கிடைக்கும். நிச்சயமாக. யாக்கை நமது உடம்பு ஒரு கோயில்னு சொன்னீங்க சார். இப்போ இந்த உடம்பை நம்ம எப்படி பல விரதங்களால் அனுஷ்டிக்கப்பட முடியும்? விரதங்கள் இருக்கலாம். ஒரு பரிகாரமாக வந்து உடம்பை வருத்திக்கணும்னு அவசியமே இல்லை. இயற்கையாகவே உங்களுக்கு உண்டான ஆகார நியமம், சாத்வீகமான உணவு, அதை சாப்பிட்டாலே போகும். நல்ல காய்கறிகள், உணவு வகைகள், தேவைப்பட்டால் கொஞ்சம் போஷாக்குள்ள ஆகாரங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம், அது தப்பு கிடையாது. விரதம்ன்றது என்ன காரணத்துக்காக விரதம் இருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு ஒரு திருமண தடை இருக்குது, நான் அதுக்கு விரதம் இருக்கணுமான்னா பிரார்த்தனையோடு கூடிய விரதம் இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்றதுக்கு இல்லை, நான் வந்து தெளிவாக இருக்கணுன்றதுக்காக சில பேர் உணவில் கட்டுப்பாடை கொண்டு வருவாங்க, மன அமைதிக்காக கட்டுப்பாடை கொண்டு வர பார்ப்பாங்க. விரதம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த விரதத்துக்கு வந்து அன்றைக்கி தினம் நல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போது எனக்கு திருமண தடை இருக்குன்னு யாராவது நினச்சாங்கன்னா சதுர்த்தி அன்று விரதம் இருக்கலாம். சதுர்த்தி தினத்தன்று விரதம், இதெல்லாம் ஒரு எளிய பரிகாரம். சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் பஞ்சமி வரும். பஞ்சமியில் வந்து எள்ளு கலந்த ஆகாரத்தை சாப்பிடணும், எள்ளு கலந்த சாதத்தை நெய்யோடும் கலந்து சாப்பிடணும். இது முக்கியமான விஷயம். இப்படி ஒரு நாளைக்கு காலையில் 4 கைப்பிடி அன்னம், மாலையில் 4 கைப்பிடி அன்னம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இது இருக்குது. பத்மாட்சம் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் அளவு உணவே நெய்யில் கலந்து சாப்பிடுகின்றதுக்கெல்லாம் விரதம் இருக்குது. ஆனால் விரதத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இதெல்லாம் பரிகாரம் வரும், பிராயச்சித்தத்தில் வரும். காலையில் வெடிகாலையில் எழுந்து குளித்து நித்திய கடமைகளை செய்து இறை வழிபாடு செய்து சாத்வீகமான ஆகாரத்தை உண்டு அமைதியாக பேசி பழகினால் அதுவே பெரிய விரதம். அந்த மாதிரி விரதத்தை நம்ம கடைபிடிச்சாலே போதும். நிச்சயமாக தேவையில்லாத எதுக்கு விரதம்? இப்போது என்ன உணவுகளை சேர்த்துக்கணும், துவரை எதுக்கு சேர்க்கணும், அவரை எதுக்கு சேர்க்கணும், எள்ளு என்னைக்கு சேர்த்துக்கணும், எள்ளுடைய குணம் என்ன, இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு. நம்முடைய மதம் வந்து அறிவு சார்ந்த மதம். இங்கே எதுவுமே நான் சொல்கிறேன் நீ செய் இல்லை, இது வந்து இந்த காரணத்தினால் இப்படி செய்
சொல்லிக் கொடுக்கும்போதே இந்த காரணத்துக்காக இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறதுனால தான் நம்ம இவ்வளோ நாளாக அந்த இதோடு இருக்கோம். விரதங்கள் வந்து அனுஷ்டிக்கப்பட வேண்டியவையே, தகுந்த காரணம், தகுந்த தினம், அந்த மாதிரி திதிகளில் அதை அனுசரித்தா ரொம்ப சிறப்பான பலனை தரும். முக்கியமாக வந்து பல பேர் வந்து நான் பரிகாரம் பண்ணினால் எனக்கு உடனே இதெல்லாம் நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு உண்டான கால நிர்ணயங்கள்லாம் இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்திலே கால நிர்ணயங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தகுந்த காலத்தில் தகுந்த கடமைகளை செய்தால்தான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இப்போ நம்ம உடம்புன்னு நீங்கள் கேட்டுட்டீங்க, உடம்பை பராமரிக்கிறத விட மனசை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். திருமணத்துக்கு வந்து உடலும் முக்கியம், மனமும் முக்கியம். ஸோ இரண்டும் சமமாக இருக்கக்கூடிய செயல் தான் வெற்றிகரமான செயலாகவும் இருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற நாடிகளும் வாயுகளையும் நம்ம சரியாக கொண்டு வரணும். நம்ம உடம்புல 10 நாடி இருக்குது, முக்கியமான நாடிகள். ஏடா, பிங்கள, சுக்ஷ்மனா, ஊஹு நாடி, சங்கிலி நாடி, இப்படி நாடிகள் இருக்குது. அது மாதிரி பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், இதெல்லாம் வெளியில் தெரியக்கூடியது. வெளியில் தெரியாத தேவதத்தன், கிருபன், கூர்மன், தனஞ்சயன், இந்த மாதிரி வாயுகள்லாம் உள்ளே இருக்குது. இதெல்லாம் சூக்ஷ்மத்தில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் விசிபிளாக பார்க்குறது, கண்கூடாக பார்க்குறதுன்றது கஷ்டம். ஸோ உங்களுடைய நாடிகளையும் வாயுகளையும், உங்கள் உடம்புல இருக்கிற வாயுகளையும் சரியான முறையில், சமமான முறையில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அதனால் வரக்கூடிய சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும், அதனால் வரக்கூடிய செயல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதனால் வரக்கூடிய பலன்களும் சிறப்பாக இருக்கும். நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபைல் பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். Sujit Supparao, age 37, caste Brahmin, SSM ID SSM 14455. Prasad, age 46, caste Brahmin Smartha, SSM ID SSM 65049, education bachelor's. Trivikram Rao, age 33, caste Brahmin Smartha, SSM ID SSM 52273. Ramya S. Nayak, age 28, caste Brahmin Saraswat, SSM ID SSM 62100. Shankara Subramaniam, age 36, caste Brahmin Smartha, SSM ID SSM 17979, education diploma. Vinay PK, age 31, caste Arya Vaishya, SSM ID SSM 66232, education bachelor's. Raghav Ratnan, age 33, caste Naidu, SSM ID SSM 67211, education high school. Pragateshwaran, age 35, caste Brahmin Iyer, SSM ID SSM 66248, education bachelor's. KG Venkatraman, age 25, caste Brahmin Iyer, SSM ID SSM 68010, education bachelor's. Nagendra Rao, age